அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டேனே, அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுண்ணே அப்படின்னாரு. பலூனு தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேனே, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுண்ணே அப்படின்னாரு. அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா, இல்லைண்ணா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் KV தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு. என்னை பார்க்கும்போதே தலைவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு, என்னடா சும்மா பேசுறியாடா அப்படின்னுட்டுன்னு பயந்துன்னு தான் இருந்தேங்க. இருந்தாலும் சரி நம்மளும் பேசிடுவோம் ஏதோ நீட்டுன்னு. காலையில் எல்லாரும் நான் சொன்னேன், எல்லாரும் பேசி முடிச்சுடுவாங்க, நான் தலைவர் பேச்சை தான் எல்லாரும் கடைசியாக கேட்க போகிறீங்க, அதனால் 2 வார்த்தை. அண்ணா நீ வேற என்ன, நீ பொதுச் செயலாளர், உனக்குன்னு ஒன்று. ஏய் பொதுச் செயலாளர் இருந்தால் எந்த செயலாளர் இருந்தாடா, தலைவர் தளபதி கூட இருந்தால் தான்டா அந்த பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்னா இல்லை, தலைவர் கூட இல்லைன்னா என் நிழலே என் கூட வராதுடா. மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் தாமு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக சிறப்பாக வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பேனர்லேருந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே வைத்திருந்தார்கள். அவர்களுடைய உடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டேனே, அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுண்ணே அப்படின்னாரு. பலூனு தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேனே, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுண்ணே அப்படின்னாரு. அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா, இல்லைண்ணா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் KV தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு.